இந்த மூல நோயில எரிச்சல், கடுகடுப்பு, மோஷன் சரியா வராதது இதெல்லாம் உங்களுக்கு வரிசையா நிவர்த்தி ஆகிக்கிட்டே வரும். அப்போ ஒரு நோய்க்கு ஒரு மருந்து தான்னு கிடையாது. அப்படி இப்ப நான் நீங்களாக வீட்டுல செய்யக்கூடிய ரெமிடியாக செய்யக்கூடிய மருந்தை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லார் வீட்லயுமே அஞ்சலை பெட்டியில இருக்கிறது வெந்தயம். அந்த வெந்தயத்தை இவ்வளவு எடுத்து, இவ்வளவுன்னா உங்களுக்கு புரியாது, ஒரு 10-20 கிராம் எடுத்து ராத்திரியில தண்ணியில நல்ல சுத்தமா கழுவிட்டு ஊற போட்டு காலையில ஏஞ்ச உடனே வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதே நேரத்தில் டெய்லி யாருங்க இந்த வெந்தயத்தை போய் சாப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, வெந்தய களி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பழங்காலத்துல எல்லாம் செய்வாங்க ஒவ்வொரு வீட்லயும். ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நோயெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு தான். நாம கண்ணா பின்னான்னு சாப்பிட்றோம், உடல் உஷ்ணமேறும், வாத பித்தம் கபம் தடுமாறும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ டெய்லி இந்த வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது, வெந்தய களி சாப்பிட்றது, வெந்தய கீரை குழம்பு வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்யும் போது சரியாகும். ஒருவேளை ஆசன வாயில எரிச்சல் இருந்தது அப்படின்னு சொன்னா, வெந்தய எண்ணெய் அப்படின்னு விற்கும். அந்த எண்ணெயை வாங்கி ஆசன வாயில தடவிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆசனவாய் எரிச்சல், கடுகடுப்பு இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் உடனே சரியாயிருமான்னா அப்படிலாம் கிடையாது, படிப்படியா சரியாகும். இதெல்லாம் நாங்க எத்தனையோ வீடியோவில் பார்த்துட்டு செஞ்சிட்டோம், எதுவும் கை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பா வைத்தியசாலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம உங்களோட நாடி பிடிச்சி பார்த்துட்டு இதற்குண்டான மருந்துகளை கொடுத்து உங்களுக்கு சீக்கிரத்துல இந்த மூல நோய், பௌத்திர நோய் எதுவாக இருந்தாலும் குணப்படுத்தி அனுப்பிடுவோம்.